إلهي نجنا وكشف جميع أذية وصل مكائد العدا والخوف بأهلك يا الله. சங்கைக்குரிய மோமினின்களை, விதமான பத்ரீன்களுடைய நினைவு தினம். பல பேர் குர்ஆன் ஷரீஃப் ஓதி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நாதாக்களுடைய கண்ணியத்தை கொண்டு அல்லாஹு தாலா நம்முடைய துன்யா ஆகிரத்தை சிறப்பாக்கி அருள் புரிவார்கள். ஏனென்றால் இந்த தீனின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள் பத்ரீன்களுடைய மேன்மையை கொண்டு அல்லாஹு தாலா எவ்வளவோ இருவை கொடுத்திருக்கிறான். சாலிஹீன்கள் சில வலிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவங்களுடைய திருநாமத்தை ஓதுவதை கொண்டே அல்லாஹ் விலாயத்தை கொடுக்குறான்னு சொல்றான். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவங்களுக்கு பெரிய அந்தஸ்தை. பத்ரீன்கள்ல யாராவது ஏதாவது ஒரு குறை செய்து சல்லாசவடத்துல சொல்லப்பட்டாலும் பத்ரீன்களை பத்தி என்கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க விஷயத்துல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், யஅமலு மா ஷி'தும், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், அல்லாஹ் அவங்களை மன்னிச்சுட்டான்னு சொல்லி அல்லாஹ் சோபனம் சொல்லி இருக்கிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ரீன்களை பத்தி சொல்லி இருக்கிறான். இப்பொழுது நாம ஒரு யாசீனும் ஓத வேண்டி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பத்ரீன்களை பேசல, சுருக்கமாக சில விஷயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறோம். அருமையானவர்களே, பத்ருடைய யுத்தம் என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் மாதம் 17ஆம் நாள் நடைபெற்றது. நம்ம ஊர்ல 18 அன்னைக்கு தான் ஓதணும். துன்யா ஊர 17 தான் ஓதுனாங்க. நம்ம ஊர்ல 18 ஓதுறோம். ஏதாவது பெரியவங்க காரணங்கள் வச்சிருப்பாங்க, இருக்கட்டும். இதிலே பத்ரு யுத்தத்திலே முஸ்லிம்கள் தரப்பிலே 313 பத்ரீன்கள் கலந்து கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான காபிர்கள் அவருடைய தரப்பில் இருந்தார்கள். இதிலையும் போர் பயிற்சி அற்ற, ஆயுத வலிமையும் இல்லாத அப்படிப்பட்ட நிலையில்தான் முஸ்லிம்கள் எதிரிகளை வீழ்த்தினார். உலகத்துல ஒரு வித்தியாசமான வரலாறு. போர் பயிற்சி இல்லை, ஆயுதங்களுடைய வலிமையும் இல்லை, அப்படிப்பட்ட நிலையில எதிரிகளை வீழ்த்திய ஒரு அற்புதமான வரலாறு தான் பத்ரீன்களுடைய வரலாறு. அருமையானவர்களே, அதாவது பொதுவாக போராட்டம் அல்லது ஒரு யுத்தம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில அம்சங்கள் இருக்கு. உலகத்துல எந்த போராட்டமானாலும் சரி, அது மாதிரி எந்த யுத்தமானாலும் சரி, பெருமக்கள் சொல்வார்கள், அது வெற்றி பெறணும்னு சொன்னா அதுக்கு ஒரு 4 அம்சம் அடிப்படையா இருக்கும். முதலாவது என்னன்னு சொன்னா, தகுதி வாய்ந்த பொறுப்புணர்வு மிக்க தலைமை தேவை. தகுதி வாய்ந்த பொறுப்புணர்வு மிக்க ஒரு தலைமை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை ஏற்றிருக்கிறார்கள். அதனால பொறுப்பு, தகுதி, மேன்மை என்று என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாம் முழுமையாக பொதிந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமை பதிரில்லை. 2வது, உறுதியான கட்டுப்பாட்டு உணர்வு மிக்க தொண்டர்களும் தோழர்களும் தேவை. வெற்றி பெறணுமானா உணர்வு பூர்வமானவர்களாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும். அவருன்னு சொன்னா நான் என்ன கேட்கறதுன்னா, அந்த அமைப்பு எதுவா இருந்தாலும் அது வெற்றி பெறாது. உணர்வு பூர்வமானவர்களாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அதனாலதான் பத்ரீன்களை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட உணர்வு பூர்வமாக இருந்தார்கள், கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். கட்டுப்பாட்டுக்கு மாற்றமான ஒரு நிலையிலே தாலூத்தினுடைய கூட்டம் இருந்த பொழுதுதான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு சின்ன சோதனை வைத்து கட்டுப்பாடு இல்லாதவர்களை நீக்கிவிட்டான். இங்க எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் சரி, கட்டுப்பாடா இருந்தால், உறுதிமிக்கவர்களாக இருந்தால் வெற்றி நிச்சயம். எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கணுங்கிறது இல்லை. அதனால 2வது சொல்வார்கள், கட்டுப்பாடு மிக்க, உறுதியான, ஆற்றல் மிக்க ஒரு தோழர்கள் அமைந்திருந்தால் என்று சொன்னால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். 3வது, வெற்றியை நோக்கிய தெளிவான திட்டம், சரியா திட்டமிடுறது. எந்த நேரத்துல எந்த காய் எப்படி நகர்த்தணுங்கிறத சரியான வழியில திட்டமிடுவது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எண்ணிக்கை கம்மியானவர்களா இருந்தாலும் கூட ரொம்ப சரியா திட்டமிட்டாங்க. ஒரு முதல் வரிசை, ஈட்டி எறிபவர்கள் தான் முதல் வரிசையில் நிற்க வேண்டும். யுத்தம் அல்லவா அது. பெரும் நிலையில எதிரிகள் வந்திருக்கிறார்கள், பெரும் ஆர்ப்பாட்டத்தோடு வந்திருக்கிறார்கள், படைபலத்தோடு வந்திருக்கிறார்கள், போர் பயிற்சி மிக்கவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால முதல் வரிசையில ஈட்டு எறியக்கூடியவர்கள், 2வது வரிசையில அம்பு எறியக்கூடியவர்கள், முஹாஜிரின்களுடைய தலைவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்சாரிகளுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க சொல்லதான் கேட்கணும். அன்சாரிகளுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு,
வலதுபுறத்தினுடைய பட்டாளத்திற்கு அந்த படைக்கு பொறுப்பாளராக சையதுனா ஜுபைர் தான் இருந்தார்கள். இடதுபுறத்தினுடைய அந்த படைக்கு அவர்கள் பொறுப்பாளராக சையதுனா மிக்தாத் தான் இருந்தார்கள். இந்த 2 பேர்ட்ட மட்டும்தான் குதிரை இருந்துச்சு. அதனால வலப்புறம் இடதுபுறமும் குதிரையில இந்த 2 பேரையும் தலைவராக ஆக்கி அங்க நியமித்து வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்கள்ட்ட வச்சிருந்த ஆயுதம் என்னன்னு சொன்னா இறகு இல்லாத ஒரு அம்பு. அம்பு இருந்தா மேல ஒரு இறகு இருக்கும் இல்லையா, அந்த இறகு இல்லாத சாதாரணமான ஒரு அம்பு, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஆயுதம்ங்கிறது அதுதான் அவருடைய ரசூல் வச்சிருந்தா அதுதான். அதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப சரி பண்ணாங்க. இப்படி நெல்லுங்க, நீங்க அங்க நெல்லுங்க, நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி சஃப சரி பண்ணாங்க. அப்படி சரி பண்ற நேரத்துல தான் சையதுனா ஸவாத் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் சப்போர்ட் முன்னால தள்ளி நின்னாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி அதை வச்சு வயித்துல ஒரு குத்து குத்துனாங்க. எங்க நிக்கிறீங்க, வரிசையில சேர்ந்து நெல்லுங்கன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்களா, நாயகமே என்ன நீங்க ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க, இதுக்கு இப்போ நான் ஒரு பகரம் வாங்குறேன் நாயகம், இதுக்கு ஒரு பகரம் வாங்க, நீங்க ரொம்ப நீதமான ஆளு, ஹக்கான ஆளு, நீங்க சத்தியத்தை கொண்டும் நீதத்தை கொண்டும் அனுப்பப்பட்ட தாங்களுக்கு நான் ஒரு பகரம். சஹாபிகள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காரு இந்த மனுஷன், எங்க நிக்கிறான், இவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க. அவர் உறுதியா இருந்தார். சொன்னாங்க, சரி என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நானும் ஒரு குத்து குத்தணும்னாரு. நானும் அவங்கள ஒரு குத்து குத்தணும். சரி குத்திக்கங்க முடிங்க அப்படின்னா. நீங்க குத்தும் பொழுது என் வயிறு வெறுமனையா இருந்துச்சு, இந்த பகுதியில காலியா இருந்துச்சு. இப்ப நீங்க நினைச்சிருக்கிற மேல உங்க பகுதியில அந்த ட்ரெஸ் இருக்கு, அதனால நான் அந்த வயிற்று பகுதியில குத்தணுமானா அந்த இடத்தினுடைய அந்த ட்ரெஸ் கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்கணும்னு சொன்னான். அப்படியா, சரின்னு சொல்லாது ஒதுக்கி கொடுத்தான். ஒதுக்கி கொடுத்ததுதான் தாமதம். அதற்கு சையதுனா ஸவாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கட்டி பிடிச்சி ஒக்கப்பல பத்தணும் வயிற்றுல ஒரு முத்தம் கொடுத்தான். என்ன செய்யறீங்க ஸவாத்ன்னு கேட்டான். யார சொல்லுந்தான், நிக்கக்கூடிய இடம் இப்படி இடம், கொஞ்சம் சருகினாலும் எங்களுடைய உயிர் போகக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இந்த இடத்திலே என்னுடைய வாழ்க்கையின் கடைசியாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமேனியும் என் மேனியும் பட்டது என்ற ஒரு வாக்கியத்தை பெற்றவனாக நான் இருப்பேன் அல்லவான்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. ரொம்ப நேர்த்தியான முறையில் ஒவ்வொன்றையும் அமைத்து கொடுத்திருந்தார். அதனால வெற்றியை நோக்கிய தெளிவான வழிகாட்டுதல், இப்படி அப்படின்னு இல்லை, எண்ணிக்கை கம்மிதான், ஆனா தெளிவான வழிகாட்டுதல். எல்லாவற்றையும் விட மேலாக ரப்பினுடைய கருணையை எதிர்நோக்கிய ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாடு. நம்மள்ட்ட அது இருக்குது, இது எதுவும் இருக்கலாம், யாரை கொண்டு எதுவும் நடக்கலாம், இல்லாமலும் போகலாம். பெரிய பெரிய கெட்டிக்காரங்க தோத்து போவாங்க, திறமை உள்ளவங்க தோத்து போவாங்க, அப்பா சிப்ப அவையா இருக்கிற வெற்றி பெற்றுருவாங்க, உலகத்துல பாக்குறோம். அதனால ரப்பினுடைய அருளை நோக்கிய அந்த ஒரு அணுகுமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எங்க இப்படி துஆ செய்யல. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். சுஜூதில் கடந்து அவ்வளவு ஓதுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் சையதுனா சித்திக் நாயகம் கூட அவங்க ரொம்ப இறக்கப்பட்டு, போதும் நாயகமே, அல்லாஹ் நிச்சயமா வெற்றியை தருவான், எழுந்திரிங்க நாயகமே சொல்லக்கூடிய அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க என்று பார்க்க. அருமையானவர்களே, இதிலே முஹாஜிர்களுடைய தியாகம் அது ஒரு பக்கம் என்று சொன்னார். ஏன்னா இவங்க யுத்தத்துக்கே போகல, யுத்தத்துக்காக வேண்டி வந்த கூட்டமும் இல்லை. அதாவது ஒரு பெரிய நிதியை திரட்டி நமக்கு எதிராக வேண்டி ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு போய் ஆயுதங்கள் வாங்கி அதை நமக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள், அதனால அதை தடுக்கணும் என்றுதான் போனார். அந்த நேரத்துல ஒரு நிச்சயமான ஒரு நிலை, அவங்க எதிரிகள் பெரும் படை அங்கிருந்து மக்காவிலிருந்து வகுத்து இந்த வியாபார கூட்டம் தவறி வேறு வழியா போயிடுச்சு. ஆனால் அங்கிருந்து பெரும் படை பதிலுக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசனை பண்ணாங்க, அஷீரு அலை இடத்துல மஷூரா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாயகமே தாங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு நிலையிலே எதிர்த்து நம்மை யுத்தம் செய்வதற்காக ஒரு படை வந்து விட்டால் ஒரு நபியை பொறுத்தவரையிலே பின்வாங்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாயகமே நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அது கட்டுப்படுவோம். சித்திக நாயகம் சொன்னாங்க, உமர் தான் சொன்னாங்க. பொதுவா ஒரு யோசனை கேட்கும் பொழுது அதற்கு அபூபக்கர் சித்திக் இருந்தாங்க, உமர் அல்லாஹ் யோசனை சொன்னாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி கூட யோசனை கேட்க மாட்டாங்க, சரின்றுவாங்க. ஆனால் முடிக்கல ஸல்லல்லாஹு அலைஹி அஷீரு அலை, நீங்க யோசனை சொல்லுங்க, யோசனை 2 பேரும் யோசனை சொன்ன பின்னாலே கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, நாம் மிக்கதான் இருந்தாங்க எழுந்திருச்சாங்க. நாயகமே நாங்க பனி இஸ்ரவேலர்கள் சொன்னதை போல இப்படி சொல்ல மாட்டோம். நீங்கள் உங்களுடைய ரப்பும் போய் நீங்க யுத்தம் செய்துட்டு வாங்க, எங்களுக்கு முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்ல மாட்டோம், நாங்கள் உங்களோடு இருப்போம் உறக்க சொன்னாங்க. சொல்லாதல இன்னும் உடல்ல அஷீரு அலைய மஷூரா சொல்லுங்கன்னு கேட்டாங்க.
அப்பந்தான் அன்சாரிகள் கொஞ்சம் விழித்தார்கள். ஆகா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு நாம் அழைக்கின்ற நேரத்தில் மதீனாவிற்கு உள்வந்து யாராவது தாக்குவதற்கு வந்தால் அவர்களை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனா மதீனா விட்டு வெளியே போகணும், மதீனா விட்டு வெளியே போகணும். ஏற்கனவே செய்த ஒரு ஒப்பந்தம் அல்லவே இது. எனவேதான் நம்முடைய மசூராவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள் போல் தெரிகிறது என்று நினைத்துக் கொண்டு செய்தனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபிகளுடைய அன்சாரிகளுடைய கூட்டத்திலிருந்து செய்தனா சஅத் இப்னு முஆத் வாழ்க்கையில மறக்க கூடாத மனிதர்கள், பெரிய பெரிய தியாகிகள். அவங்களை எல்லாம் படிச்சா அவங்களாலதான் தீன் நிலை நிற்கிறது. பெருமக்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க எழுந்திருச்சு அவங்க கேட்டாங்க, வல்லாஹி லக்கன்னமா துரீதுனா யா ரசூலல்லாஹ், நாயகமே எங்களை தான் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது, அப்படியா நாயகமே? ஆம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமான்னு சொன்னாங்க. உடனே அவங்க ஒரு பிரசங்கம் செய்தாங்க. வரலாற்றுல சில பிரசங்கங்கள், ஈமானிய இஸ்லாமிய வரலாற்றிலே சில பிரசங்கங்கள் மறக்கவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால செய்த பிரசங்கம் மாதிரி, சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்துல செய்த பிரசங்கம் போல வரலாற்றிலே ஆக தலை சிறந்த பிரசங்கங்கள் என்று சிலவற்றை எழுதுகிறார்கள். அதில் ஒன்றுதான் செய்துனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய பாக்கியமானவங்க, பெரிய பாக்கியமானவங்க. ஹதரத் செய்துனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுந்திருச்சு ஒரு அற்புதமான பிரசங்கம் செய்தார். யா ரசூலல்லாஹ், லகத் ஆமன்னா பிக் வஸத்தக்னாக் வஷஹித்னா அலா அன்ன மா ஜீத பிஹி ஹுவல் ஹக் வஅதைனாக அலா ذلك உஹூதனா ஃபம்லி யா ரசூலல்லாஹ் லிமா அரத்த. சொன்னாங்க, நாயகமே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் ஹக் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். உங்களிடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அதை செய்யுங்கள் நாயகமே, உங்களோடு நாங்கள் நிற்போம். இந்த கடலிலே குதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிடுங்கள் நாயகமே, நாங்கள் குதிச்சிடறோம். எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சொல்வதை நாங்கள் அப்படியே செய்வோம் என்று உணர்வு பூர்வமான ஒரு பிரசங்கத்தை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து செய்தனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. மா தகல்லப பினா ரஜுலுன் வாஹிதுன், ஒரு ஆள் எங்களில் யாரும் பின்னோக்கி செல்ல மாட்டார், எங்களில் யாரும் ஒருவர் கூட பின்னோக்கி செல்ல மாட்டார்கள். நாங்கள் இந்த யுத்தத்தில் நிலையாக பொறுமையாக இருப்போம், நிச்சயமாக உண்மையாளர்களாகவும் இருப்போம். உங்களுடைய கண்குளிர்ச்சி ஏற்படக்கூடிய அளவிற்கு எங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், எங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க சந்தோஷமாக பார்ப்பீர்கள் என்று அதில் செய்தனா சஅத் இப்னு முஆத் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு நாட்டத்தை கொண்டு நாயகமே நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்கள் உத்தரவிட்டார். அதுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவங்கினாங்க என்று வருகிறது. அருமையான பெருமக்களே, மகத்தான வெற்றி. வேற எந்த ஒரு யுத்த களத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒன்றை சொல்லவே இல்லையா அல்லாஹ், இந்த யுத்த களத்தில் இவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் இனிமேல் உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு யுத்தம்னா கியாமத்து நாள் வரை பத்ரீன்களுடைய பரக்கத்து தொடருதுன்னு அர்த்தம். கியாமத்து வரை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை சொன்னாங்க, இதில் அவர்கள் வெற்றி பெறாவிட்டால் உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டாய் என்று சொல்லுதான். உலகத்துல வணங்கப்படுறது காரணம் பதில் என்பது நமக்கு அதற்கு காரணமாக தெரிகிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அந்த பதிலினுடைய அந்தஸ்தை மென்மேல உயர்வாக்கி அருள்வான். இந்த நாதாக்கள் நல்லோர்கள் எந்த வழியிலே நடந்து ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த சீதேவிகளோடு அல்லாஹ் நம்மை ஒன்றிணைத்து அருள்வானா. சுவனலோகத்திலும் அந்த நன்மக்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைத்து அருள்வானா. அவர்களை போல் தீனில் உறுதியானவர்களாக, ஈமானில் வலிமையானவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.